10th 12th இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற முகில் டுட்டோரியல், திருப்பூரில் இருக்கிற முகில் டுட்டோரியலை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. 12th 10th பப்ளிக் எக்ஸாமில் லோ மார்க், அதாவது குறைந்த மதிப்பெண்கள் எடுத்தவங்க இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாது. தமிழ்நாட்டில் நீங்கள் எழுத முடியாது. சில ஸ்டேட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம். ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருந்துச்சு, ஆனால் இப்போதைக்கு அது இல்லை. இந்த மாதிரி லோ மார்க் எடுத்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங், அதாவது மறு மதிப்பீடு இல்லைன்னா மறு கூட்டல், இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிருந்தீங்க, ஆனால் நீங்கள் நல்லா எழுதிருந்தீங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா இந்த ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேன் காப்பி, அதாவது உங்க ஆன்சர் ஷீட்டோடைய காப்பி, இதுதான் ஸ்கேன் காப்பின்னு பேரு. இந்த ஸ்கேன் காப்பியை முதல்ல நீங்க வாங்கணும். இந்த ஸ்கேன் காப்பி அப்ளை பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதாவது ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷன். இதை நீங்க ஆன்லைன்ல தான் டவுன்லோட் பண்ணணும். ஆன்லைன்ல நீங்க டவுன்லோட் பண்ண பிறகு அதை ஃபில்அப் பண்ணி அதுக்கான ஃபீஸோட நீங்க அதை சப்மிட் பண்ணணும். இந்த ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷன் எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் ரிசல்ட் என்னைக்கு வருதோ அன்னைக்கு அந்த அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்கேன் காப்பி வாங்குறதுக்கு எவ்வளவு ஃபீஸ் இருக்கும் அப்படின்னா 10th and 12th ரெண்டுக்குமே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 275 ரூபாய். இந்த ஸ்கேன் காப்பியை எங்க சப்மிட் பண்றது அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அதாவது இந்த வருஷம் ஸ்கூல்ல படிச்சு 10th 12th எக்ஸாம் எழுதினவங்க நீங்க படிச்ச ஸ்கூல்லே இந்த அப்ளிகேஷன் நீங்க சப்மிட் பண்ணணும். அரியர் பிரைவேட் கேண்டிடேட் நீங்க எங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னா இப்ப நீங்க லாஸ்டா எந்த எக்ஸாம் சென்டர்ல எழுதுனீங்களோ அதே எக்ஸாம் சென்டர்ல இந்த ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷன் நீங்க சப்மிட் பண்ணணும். இது சப்மிட் பண்ணும்போது அடிஷனலா ஏதாவது டாக்குமெண்ட் தேவைப்படுமா அப்படின்னா எதுவும் டாக்குமெண்ட் எதுவும் தேவை கிடையாது. இருந்தாலும் நீங்க ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு போங்க. சப்போஸ் கேட்டாங்கன்னா நீங்க கொடுக்கலாம். இந்த ஸ்கேன் காப்பில ஸ்டூடெண்ட் இல்லைன்னா பேரண்ட் யாராவது ஒருத்தங்க சைன் பண்ணணும், யாராவது ஒருத்தங்க சப்மிட் பண்ணலாம். ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி யாரு ஸ்கேன் காப்பி வாங்குனீங்களோ அந்த ஸ்டூடெண்ட் மட்டும்தான் ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ண முடியும். இந்த ஸ்கேன் காப்பி வாங்காம நீங்க டைரக்டா ரீவேல்யூஷனோ ரீடோட்டலிங்கோ அப்ளை பண்ண முடியாது. ஸ்கேன் காப்பி அப்ளை பண்றத பத்தி என் வீடியோல கண்டிப்பா அப்டேட் பண்றேன். இப்போ ஸ்கேன் காப்பி வாங்கின பிறகு, அதாவது உங்க ஆன்சர் ஷீட்டை நீங்க வாங்கின பிறகு ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணதா இல்ல ரீடோட்டலிங் அப்ளை பண்றதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரீவேல்யூஷன் எப்போ அப்ளை பண்றது அப்படின்னா உங்க ஆன்சர் ஷீட்ல நீங்க எழுதின ஆன்சருக்கெல்லாம் மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ரீவேல்யூஷன் நீங்க அப்ளை பண்ணலாம். உங்க ஆன்சர் ஷீட்ல ஆன்சர் கரெக்ட் பண்ணிருக்காங்க ஆனா மார்க் போடல அப்படின்னா அதுக்கு ரீவேல்யூஷன் போகக்கூடாது, ரீடோட்டலிங் தான் போகணும். அதே மாதிரி ஆன்சரை கரெக்ட் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அதுக்கும் கண்டிப்பா நீங்க ரீவேல்யூஷன் போகக்கூடாது, ரீடோட்டலிங் தான் போகணும். அதே மாதிரி உங்க ஆன்சர் ஷீட்ல மார்க்ல, அதாவது டோட்டல் மார்க்ல மிஸ்டேக் இருந்துச்சு, கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரீடோட்டலிங் நீங்க போகணும். சில டைம் உங்க ஆன்சருக்கு மார்க் கொடுத்திருப்பாங்க, ஆனா அந்த மார்க்கை அந்த ஆன்சர் ஷீட்ல ஃப்ரண்ட் பேஜ்ல என்டர் பண்ணாம விட்டுருப்பாங்க, அதுக்கும் நீங்க ரீடோட்டலிங் தான் போகணும். 10th 12th இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற முகில் டுட்டோரியல், திருப்பூர்ல இருக்கிற முகில் டுட்டோரியலை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்க ஆன்சர் ஷீட்ல உள்ள மார்க்கை விட ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்ல மார்க் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரீடோட்டலிங் போகணும். ரீடோட்டலிங் வேற ஃபார்ம், ரீவேல்யூஷன் வேற ஃபார்ம். அதெல்லாம் ரீவேல்யூஷன் போறவங்க அந்த ஃபார்மையும், ரீடோட்டலிங் போறவங்க ரீடோட்டலிங் ஃபார்மையும் சப்மிட் பண்ணணும். ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் பண்ண பிறகு என்ன மார்க் வருதோ, அதாவது உங்க மார்க் அதிகமாகலாம் இல்ல கம்மியாகலாம், எந்த மார்க் வருதோ அதுதான் ஃபைனல் மார்க்.
பழைய ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் உங்களுக்கு கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் புது ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். யாருக்கு மார்க்கில் சேஞ்ச் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. மார்க் சேஞ்ச் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ரிசல்ட் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. ரிசல்ட்டை ஆன்லைனில் தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. அதாவது யாருக்கு மார்க் சேஞ்ச் இருந்துச்சோ அவங்களுடைய ரோல் நம்பர் எல்லாம் வரும். ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். ரீவேல்யூஷனுக்கு வேறு அப்ளிகேஷன், ரீடோட்டலிங்க்கு வேறு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா, ரீவேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 505 ரூபாய். அது 10th அதே தான், +2 அதே தான். அதே மாதிரி ரீடோட்டலிங்க்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னா 205 ரூபாய் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. 12th பயாலஜி சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் 305 ரூபாய். இந்த அப்ளிகேஷனை எங்கே சப்மிட் பண்ணணும், அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அரியர், பிரைவேட் கேண்டிடேட் இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல தான் சப்மிட் பண்ணணும். எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் ஆபீஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ADGE. இது ஒவ்வொரு கல்வி மாவட்டத்துக்கும் ஒவ்வொன்று இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா பக்கத்தில் உள்ள ஸ்கூல்ல கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த அட்ரஸ் கொடுப்பாங்க. தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை இங்கே உள்ளவங்களாம் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆபீஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் சீஃப் எஜுகேஷனல் ஆபீஸ் CEO. அப்ளை பண்ணும்போது என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, எந்த டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்த உடனே அப்டேட் பண்ணுவேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரிசல்ட் வந்த அன்னைக்கு ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் அப்ளை பண்ணுற டேட்டும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 12th பொறுத்த வரைக்கும் ஜூன் 1st வீக்கில் நீங்கள் ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜூன் லாஸ்ட் வீக்கில் ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் இதுக்கான ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுவாங்க. 10th பொறுத்த வரைக்கும் ஜூன் 1st வீக்கில் நீங்கள் ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணுற டேட்டும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஜூலை 1st வீக்கில் ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் இதுக்கான ரிசல்ட்டை 10th டிக்ளேர் பண்ணுவாங்க. 10th 12th இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஸ்கிரீனில் தெரிகிற முகில் டுட்டோரியல், திருப்பூரில் இருக்கிற முகில் டுட்டோரியலை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க.